வருமுன் காப்போம். ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன பயிற்சி பண்ணணும் அப்படின்னு அதற்கப்புறம் பயிற்சி செய்வதற்கு முன்பாக நன்றாக இருக்கும் பொழுதே ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி திடமாக வைத்துக்கொள்வது, அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வருமுன் காப்போம், சுகர் வராமல் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான யோக முத்திரை பயிற்சிகள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், பலவிதமான மனிதர்களுக்கு பலவிதமான உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், மாத்திரைகள் சாப்பிட்றோம், உடல் ரீதியாக மனோ ரீதியாக கஷ்டப்படுறோம். ஸோ இப்போ நம்ம வரக்கூடிய பகுதிகள் என்ன பார்க்க போகிறோம்னா, வருமுன் காப்போம். எந்த ஒரு நோய் வருவதற்கு முன்பாகவே இது வராமல் அந்தந்த உறுப்புகளை திடப்படுத்தக்கூடிய அற்புதமான யோக நெறிமுறைகளை பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சுகர் வராமல் வாழ்வதற்குரிய அற்புதமான யோக நெறி பயிற்சிகள். இப்போ நிறைய நபர்களுக்கு சுகர் இருக்குது. சுகர் உள்ளவங்களும் இந்த பயிற்சியை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய நோக்கம் இன்றைக்கு சின்ன மாணவ மாணவிகள், சிறி குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஃப்யூச்சரில் அவங்களுடைய கணையம் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கணும், இன்சுலின் கரெக்டாக சுரக்கணும், அவங்களுக்கு சுகர் அப்படிங்கிற பிரச்சனையே வரக்கூடாது. அப்போ வருமுன் காப்போம். நமது உள் உறுப்புகள் பேங்க்ரியாஸை திடப்படுத்தக்கூடிய அற்புதமான யோக நெறி முத்திரைகளையும் ஒரு எளிமையான ஆசனத்தை தான் பார்க்க போகிறோம். இதை இப்பொழுதே உங்களுக்கு சுகர் இல்லைன்னா கூட இப்பொழுதே தினமும் 5 நிமிடம் தான் பயிற்சி பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளவு வயதானாலும் வயதாகி வரும் பொழுது நமக்கு 40, 50, 60 எல்லாம் தாண்டும் பொழுதும் நமக்கு சுகர் அப்படிங்கிற பிரச்சனையே வராது. அப்படிப்பட்ட அற்புதமான சுகர் வராமல் பாதுகாக்கக்கூடிய யோக முறைகளை தான் பார்க்க போகிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, நம்ம முதல்ல முதிரை பயிற்சி பண்ண போகிறோம். இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, முதுகலும் நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது சின் முத்திரை. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி, பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க, கேப் இல்லாமல் கை முட்டியில் வச்சுக்கோங்க. இதில் கவனிக்க வேண்டியது, உடல் ஆடக்கூடாது, அசையக்கூடாது, ஒரு சிலையாட்டம் இருக்கணும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க, ஒரு 3 முறை. இப்போ இந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. மன அழுத்தம் நீக்குவதாக எண்ணுங்கள், மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மன அழுத்தம் ஏற்படும் பொழுதும் இன்சுலின் சுரக்கும் தன்மையில் மாறுபாடு ஏற்படும். அப்போ இந்த பயிற்சி பண்ணும் பொழுது நமக்கு மன அமைதி கிடைக்கின்றது, இன்சுலின் சுரக்கும் தன்மை சரியாக இருக்கும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை பண்ண போகிறோம். மோதிர விரல் சுண்டு விரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும், மற்றொரு மனம் அந்த விரல் நுனியில் சின்ன அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். மற்றொரு உணர்வு, இந்த முதிரையின் மூலமாக பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை.
நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும். மற்றொரு மனம் அந்த விரலில் நகங்களில் ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கோம், அதை அப்படி வாட்ச் பண்ணுங்கள். உள் உணர்வு இந்த சுமணமுத்திரையின் மூலமாக பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 முத்திரையுமே வஜிராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு கால் சேர்த்துக்கோங்க, கை முட்டியில் வச்சுக்கோங்க. வஜிராசனம் போட முடிந்தவங்க வஜிராசனத்தை மட்டுமே பயிற்சி பண்ணாலே போகிறோம். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரை சின்முத்திரை, பெருவரல் ஆள்காட்டி விரல் நுனி. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். நீங்கள் 2 கையும் முட்டியில் வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள், மன அமைதி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை. சுண்டு விரல் பெருவரல் நுனி. மீதி 3 விரல் கேப் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சுமண முத்திரை. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பேங்க்ரியாஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அது இயங்கும் தன்மை சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 முத்திரை முடித்த உடனே தனுராசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். வயதானவர்கள் இந்த ஆசனம் செய்ய முடியாதவங்க இந்த முத்திரைகள் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். இப்போ தனுராசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். முதல்ல குப்புறப்படுத்துக்கிட்டோம். ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. 2 கால் கணுக்கால் பிடிச்சிக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை ஒரு கைனால் ஒரு கால் பிடிச்சிக்கோங்க. மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துடுறேன். நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் 1 மினிட். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்த்தது வருமுன் காப்போம். இன்றைக்கு நம்ம நன்றாக இருக்கிற எந்த சுகர் அப்படிங்கிறது இல்லை. சிலருக்கு பரம்பரை வியாதியாக இருக்கும், தாத்தா அப்பா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ மகனுக்கும் வியாதி வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க பள்ளி பருவத்திலேயே இன்றைக்கு கற்றுக் கொடுத்த இந்த 3 முத்திரைகள் தனுராசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சுகர் வராமல் நார்மல் லைஃப் லீட் பண்ணக்கூடிய நிலை கிடைக்கும்.
அதே மாதிரி பெண்களை பொறுத்த மட்டும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சிகளோடு நாம் ஒரு இயமம் நியமம்னு சொல்கின்ற அந்த ஒழுக்க கோட்பாடு, காலையில் எழக்கூடிய நேரம் 4லேருந்து 5, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 to 10, அந்த 10லேருந்து காலையில் 4 வரைக்கும் நல்ல ஒரு ஆழ்ந்த நித்திரை. நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க. காலை மாலை உணவு வந்து சிறுதானியமாக எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு நேரம் சிறுதானிய உணவு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு உங்களது வாழ்க்கை முறையை கரெக்டாக இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது வருமுன் காப்போம். நிச்சயமாக நமக்கு எவ்வளவு வயதானாலும் சுகர் வராமல் வளமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.